Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. T20 கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேட்ஸ்மேனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா 50 ஓவர் ஃபார்மேட்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆகுது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பயங்கர டிஸ்ட்ரக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமுமே அந்த மாதிரி ஒரு பிளேயரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்டா டேவிட் வார்னர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அவர் வந்து பயங்கர டிஸ்ட்ரக்டிவா ஆடி அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் இல்ல 15 ஓவர்லயே ஒரு ரொம்ப நல்ல ஃபார்மிடபிள் ஸ்கோர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல வந்து எடுத்து கொடுத்துறாரு. பட் இதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எல்லா ரூல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே வந்து உருவாயிட்டு இருக்கு. பட் ஆனா இதோட துவக்கம் யாரு தெரியுங்களா? 1996 வருஷத்துல 1996 வேர்ல்டு கப்ல சனத் ஜெயசூர்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேயர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேனா வந்து கேட்டீங்கன்னா அது மட்டுமே கிடையாது, ஹி இஸ் a டிஸ்ட்ரக்டிவான பவுலரும் கூட. ஒரு மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குவிக் ஃபயர் ரன்ஸ் அடிக்கிறது என்ன, அதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு ஜிம்பாப்வே மாதிரி டீம் கூட வந்து ஈக்குவலண்டா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு கொடுத்த முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சனத் ஜெயசூர்யா தான். சோ இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனத் ஜெயசூர்யாவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். சோ வித்அவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30th ஜூன் 1969 ஸ்ரீலங்கால மட்டாரா அப்படின்ற இடத்துல தஸ்தன் ஜெயசூர்யா அப்படின்றவருக்கும் பிரீடா ஜெயசூர்யா அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க தேசபந்து சனத் தெரான் ஜெயசூர்யா அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவரை தான் நம்ம இப்போ செல்லமா சனத் ஜெயசூர்யா அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருக்கோம். குறிப்பா வந்து மத்தரா மௌலர் அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருக்கோம். இவர் வந்து சின்ன வயசுல வந்து எங்க இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க பீச்லயே தான் இருப்பாருங்களாம். ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு சீனரிஸ் எல்லாம் இருக்கும், பீச்சஸ் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு இடங்கள்லாம் இருக்கும். பீச்ல குறிப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியால எந்த அளவுக்கு கிரிக்கெட் கிரேஸ் இருக்கோ அதே அளவுக்கு கிரிக்கெட் கிரேஸ் ஸ்ரீலங்காலையும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஸ்ரீலங்கால இவர் முக்கியமா பீச்ல வந்து போயிட்டு பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறது தான் இவருடைய மெயினான வேலையா இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருந்த ஜெயசூர்யாவோட வாழ்க்கை எங்க வந்து ஸ்கூல் படிப்பு அண்ட் காலேஜ் படிப்பு முடிக்கிறார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா செயின்ட் செர்வேட்டியஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ்ல தான் அவருடைய ஸ்கூல் படிப்பும் அவருடைய காலேஜ் படிப்பும் முடிக்கிறாரு. குறிப்பா இவர் காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் படிக்கும் போது தான் அவருக்கு வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுறதுல வந்து ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் ப்ரொஃபஷனலா வந்து கிரிக்கெட்டை வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டீமோட கிரிக்கெட் டீம்ல வந்து கேப்டனாகவும் வந்து விளையாடி இருக்காரு. அதே மாதிரி ஒரு மிக சிறந்த ஆல்ரவுண்டராகவும் விளையாடி இருக்காரு. அதுல வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்தது. அதுல முக்கியமா ஒரு டோர்னமெண்ட்ல வந்து சனத் ஜெயசூர்யா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கினாரு. இந்த மாதிரி பல சாதனைகளை வந்து அவருடைய காலேஜ் படிப்பிலேயே வந்து முடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அசோசியேஷன் இவரை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கானே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இவரை வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா தான் பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு சூப்பரான பவுலரு, பட் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஆடுவாப்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இவருக்கு வந்து எதுல சான்ஸ் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவோட அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப், அதாவது 1988 நடந்த ஐசிசி அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல வந்து இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதுலயும் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவரை ஸ்ரீலங்காவோட பி டீம்ல வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ ஸ்ரீலங்காவோட பி டீம் வந்து யாரு கூட வந்து ஒரு டூருக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட வந்து ஒரு டூர் போறாங்க. அந்த டூர்ல குறிப்பா 2 டபுள் செஞ்சுரி அடிச்சு பயங்கரமா பாகிஸ்தான் டீமே வந்து கதற விட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா இவரை வந்து நேஷனல் கிரிக்கெட் டீம்ல வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1989 இவர் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பண்றாரு. அதே மாதிரி 1991 வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் டெபியூவும் பண்றாரு. என்னதான் இவர் 1989 ஓடிஐ டெபியூ பண்ணாலும் இவருக்கு வந்து பேட்டிங் உண்டான சான்சஸ் எல்லாம் கிடைச்சதா இனிஷியல் ஸ்டேஜஸ்லன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1996 வரைக்கும் இவர் வந்து நம்பர் 6 பொசிஷன்ல தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ அதனால நம்பர் 6 பொசிஷன்ல விளையாடிட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் வந்து பேட்டிங் இவருடைய எபிலிட்டியை வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு உண்டான டேலண்டே இவருக்கு வந்து டேலண்ட்டை காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்காதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1996 வேர்ல்டு கப் வருது. 1996 வேர்ல்டு கப்பில் தான் தென் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கேப்டன் அர்ஜுனா ரணதுங்கா என்ன டிசைட் பண்ணுறாருன்னா
ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா கேபிட்டலைஸ் பண்ணோம்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு பிளானை வந்து போடுறாங்க. பிளானை போட்டுட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது யாரப்பா பயங்கர டிசெக்டிவா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவருடைய கண்ணுக்கு சனத் ஜெயசூர்யா வந்து தெரிகிறாரு. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட்டும் இவரும் கலந்து பேசி என்ன பண்றாங்கன்னா 1996 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சனத் ஜெயசூர்யாவும் ரோமன் குலுவத்தரனாவும் ரெண்டு பேரையும் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறக்கி விடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா சனத் ஜெயசூர்யா கிட்ட நீ அவுட் ஆயிடுவேன்ற பயமே இருக்கக்கூடாது, நீ இறங்குறது ஃபர்ஸ்ட் 15 ஓவருக்கு எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரன் அடி, சும்மா பிச்சு பிட்டே கலப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க மாணிக்கமா இருந்தவர் வந்து பாஷாவா மாறிட்டாரு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நம்ம சனத் ஜெயசூர்யா என்ன பண்றாருன்னா 1996 வேர்ல்டு கப்ல அடி மரண அடி, அந்த அடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு T20 கிரிக்கெட்ல வந்து பயங்கரமான பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ் இருக்கு, பவுண்டரிஸை வந்து சின்னது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ இருந்துமே சனத் ஜெயசூர்யாவுக்கு ஈக்குவலண்டா வந்து யாருனாலையும் விளையாட முடியல. அந்த அளவுக்கு 1996 வேர்ல்டு கப்ல வந்து விளையாடினாரு. குறிப்பா இவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து ஆப்போனன்ட்ல இருக்கிற டீம் எல்லாம் வந்து மிரண்டு போயிட்டாங்க, எப்படிடா இவனை வந்து சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யூகமெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சாங்க. பட் எந்த ஒரு யூகமும் இவருக்கு எதிராக வந்து வெற்றியே ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 1996 வேர்ல்டு கப்ல இவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா 137 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. இந்தியா வந்து 272 ரன்ஸ் வந்து டார்கெட் கொடுத்திருப்பாங்க. 272 ரன்ஸ் 1996ல வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர். அவ்வளவு அளவுக்கு ஸ்கோரை சேஸ் பண்ணி வின் பண்றது அப்படின்றதே வந்து ஒரு முடியாத காரியம். அதுல வந்து சனத் ஜெயசூர்யா வந்து களமிறங்குறாருப்பா. சும்மா 3 ஓவர்ல 43 ரன் அடிக்கிறாங்க. சும்மா அடிச்சு பிரிச்சு மேயிறாரு. மனோஜ் பிரபாகரோட போலிங்ல வந்து 2 ஓவர்ல 30 ரன்னுக்கு மேல அடிக்கிறாரு. சும்மா ஹோல் இந்தியன் டீமே அப்படியே கதிகலகி போயிருது, எப்படிடா இவன் அவுட் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு ஸோ அந்த மேட்ச்ல குறிப்பா 72 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸ்ரீலங்காவும் வின் பண்றாங்க. அது வரைக்குமே சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம் குவார்டர் ஃபைனல் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாரு. அதாவது குறிப்பா இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த மேட்ச்ல 44 பால்ல 84 ரன் அடிக்கிறாரு. ஸோ உலகமே வந்து யோசிக்கிறாங்க, எப்பா ஒரு 50 அடிக்கணும்னாலே நம்ம வந்து 60 பால் இல்லை 70 பால் எடுத்துக்கிட்டு இருக்கோம், 40 பால்ல 80 ரன் அடிக்கிறானேப்பா, யாருப்பா இவன் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கறதுக்குள்ள செமிஃபைனல் வந்துருச்சு. செமிஃபைனல்ல வந்து சரி பவுலிங் பேட்டிங்ல தான் ஒரு பயங்கரமா கலக்குவாருன்னு பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல இந்தியாவுக்கு எதிரான ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த 3 விக்கெட்ல மேட்சோட டர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட் தான். ஸோ சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியா வந்து பக்கம் மலமள விக்கெட் எல்லாம் விழுந்து இந்த மேட்சும் வந்து தோத்து போறாங்க. ஃபைனலுக்கும் போறாங்க. 1996 வேர்ல்டு கப் ஸ்ரீலங்கா வின்னும் பண்றாங்க. அந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது ஸ்ரீலங்கன் டீம் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஸ்ரீலங்கன் டீம் மேட் இட் பாசிபிள் பார்க்கறதுக்கான ஒரே ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சனத் ஜெயசூர்யா தான். ஸோ அந்த சீரிஸோட மேன் ஆஃப் த சீரிஸ் டோர்னமெண்ட்டும் அவர் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே ஒன் டே இன்டர்நேஷனல்ல தான் இவர் வந்து பயங்கரமா கலக்குறாரு. பட் டெஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்னிக்கலா வேணும், டெஸ்ட் கிரிக்கெட்ல இவர் வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது 1997ல இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு டூர் போறாங்க. அந்த டூர்ல 2வது டெஸ்ட் மேட்ச்ல சும்மா வெளுத்து 340 ரன் அடிப்பாரு. அப்போதைய நிலைமைக்கு அதுதான் ஸ்ரீலங்காவோட ஹையஸ்ட் டெஸ்ட் ஸ்கோரா இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து ரோஷன் மகானாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேயர் கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் 546 ரன் பார்ட்னர்ஷிப்பும் போடுவாரு. ஸோ மேட்சோடைய முடியல வரைக்கும் இவர் எப்படிடா அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்தியன் பிளேயர்ஸ். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ். அது மட்டுமே தானா சாதிச்சாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அப்போதைய நிலைமைக்கு அவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50, அதாவது 17 பால்லே 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் அப்படியே இன்டாக்டா இருந்தது. 19 வருஷம் கழிச்சு தான் இந்த ரெக்கார்டே வந்து உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட் 50 மட்டுமே தான் அடிச்சிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஃபாஸ்டஸ்ட் 100ம் அடிச்சாரு. ஃபாஸ்டஸ்ட் 100 எத்தனை பால் அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா வெறும் 48 பால்ல ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சாரு. அது மட்டுமே தானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஃபாஸ்டஸ்ட் 150யும் அடிச்சாரு. அது எத்தனை பால் அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா 95 பால்ஸ்லயே அடிச்சாரு. ஸோ இந்த ஃபாஸ்டஸ்ட் 100 அப்படின்ற ரெக்கார்ட் வந்து லேட்டர் ஆன் வந்து ஷாஹித் அஃப்ரிடி வந்து உடைச்சாரு. அதுக்கப்புறம் ஷாஹித் அஃப்ரிடி அடிச்ச ரெக்கார்டை வந்து கோரி ஆண்டர்சன் உடைச்சாரு. அவர் அடிச்ச ரெக்கார்டை வந்து நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் உடைச்சாரு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வர்றதுக்கு உண்டான முக்கியமான காரணமா யார் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சனத் ஜெயசூர்யா தான். ஸோ இப்படி போயிட்டு இருந்த சனத் ஜெயசூர்யா கிரிக்கெட்டோட உச்ச கட்டத்திலே வந்து விளையாடிட்டு இருந்தாரு. அவருடைய பீக்கஸ்ட் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 1999ல இருந்து 2003 வரைக்கும் அவர் வந்து கேப்டன் ஆக்கிட்டாங்க. கேப்டன் ஆக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு 100% விளையாடிட்டு இருந்தாருன்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் 200% விளையாடினாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக ஷார்ஜால ஒரு மேட்ச் நடக்குறாங்க.
ஷார்ஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்ட் வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி சனத் ஜெயசூர்யாவுக்கு வந்து இந்தியாவை பார்த்தாவே சும்மா லட்டு பூந்தி திங்கிற மாதிரி இருக்குங்க. என்ன அடி அடிச்சாருன்னா ஒரே ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல 189 ரன் அடிக்கிறாரு. இந்த உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா அந்த மேட்ச்ல இவர் வந்து 200 அடிச்சிருவாரு அப்படின்னு வந்து நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 189 ரன் இருக்கும்போது இவர் வந்து ஸ்டெம்பிங் அவுட் ஆயிடுறாரு. ஸோ இந்தியாவை கிட்ட அந்த மேட்சுமே வின் பண்றாங்க. அது மட்டுமே தானா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து தான் கிரிக்கெட்லயே ஒரு மிக டஃபஸ்ட் பிளேஸ் டு வின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இங்கிலாந்துல போயிட்டு இங்கிலாண்டியே 5-0 அப்படின்ற ஒரு ஸ்கோர்ல வந்து வின் பண்றாங்க. அந்த சீரீஸை வந்து வின் பண்றதுக்கு உண்டான முக்கியமான காரணம் நம்மளுடைய சனத் ஜெயசூர்யா தான். அந்த சீரீஸ்ல வந்து 2 செஞ்சுரிஸ் அடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2007ஓட வேர்ல்டு கப் 2007ஓட வேர்ல்டு கப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயசூர்யா வந்து பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. 250 அடிச்சிருப்பாரு, 200 அடிச்சிருப்பாரு. ஆன் த ஹோல் வந்து பாத்தீங்கன்னா 446 ரன் அடிச்சிருப்பாரு. சிங்கிள் ஹேண்டடா வந்து ஸ்ரீலங்காவை வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவாரு. பட் ஃபைனல்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, நான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக 3 வருஷம் அவர் விளையாடி இருக்காரு. குறிப்பா 3 வருஷம் விளையாடினாலும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பயங்கரமா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த மேட்ச் எப்போன்னு கேட்டீங்கன்னா 2008 சென்னைக்கு எதிராக நடந்த மேட்ச்ல இவர் வந்து ஒரு மிகப்பெரிய செஞ்சுரி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2011 வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ 2011 இவர் வந்து ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் எத்தனை ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்தாலுமே சரி, ஜெயசூர்யா மாதிரி ஒரு பிளேயர் திரும்பி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. ஏன்னா இவருடைய ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான ரெக்கார்டு கிடையாது. நம்ம பேசினதெல்லாம் முழுக்க வந்து பேட்டிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மொத்தம் பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா பவுலிங்ல எவ்வளவு அளவுக்கு ஒரு ட்ரிமெண்டஸான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசூர்யா விளையாடினவங்களை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவான பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே அவருடைய ஓவரால் ரெக்கார்டை வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 110 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 6973 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 14 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 98 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படியே அவருடைய ஓடிஐ கரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா 445 ஓடிஐ மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 13430 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 28 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுல வந்து 323 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அதாவது சனத் ஜெயசூர்யா மட்டுமே தான் ஒரே ஒரு பவுலர், ஒரே ஒரு ஆல்ரவுண்டர், ஒரே ஒரு கிரிக்கெட்டர் 13000 ரன் அடிச்சு 300 விக்கெட் எடுத்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒன் டே இன்டர்நேஷனல் அவர் மட்டுமே தான் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம சனத் ஜெயசூர்யாவை பத்தி ஏன் பேசினேன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவர் வந்து சிம்பிளி சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன். இன்னைக்கு வந்து நம்ம எல்லா பேட்ஸ்மேனையும் பார்த்து புகழ்றோம். ரோஹித் சர்மா இந்த மாதிரி அடிக்கிறாரு, ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி அடிக்கிறாரு, டேவிட் வார்னர் அப்படி அடிக்கிறாரு, ஏபி டிவிலியர்ஸ் இப்படி அடிக்கிறாரு. பட் இவங்களுக்கெல்லாம் அப்பா யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சனத் ஜெயசூர்யா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்ட்ரக்டிவான பிளேயர். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சனத் ஜெயசூர்யாவுக்கு எந்த இன்னிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சனத் ஜெயசூர்யாவோட ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா, குறிப்பா 90s கிட்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா சனத் ஜெயசூர்யாவோட ஃபேன்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வேற எந்த கிரிக்கெட்டரை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me Varadharaja signing off. Thank you. Bye.